வணக்கம் மேடம். என்ன மனசுல பெரிய ஜில்லா கலெக்டர் நினைப்பா? தேவையில்லாம என் பையனை அடிச்சு அனுப்பியிருக்க. மேடம், நான் உங்க பையனை அடிக்கல. அவன் தப்பு பண்ணா. ஒரு டீச்சரா அவனை கண்டிக்கிற விதத்துல நான் கண்டிச்சேன். மரியாதை இல்லாம பேசினா பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொன்னேன். தப்பு பண்ணது இவன். இவனை கண்டிக்காம என்கிட்ட வந்து ரவுடி மாதிரி மிரட்டுறீங்க. இவங்க யார் தெரியுமா? இந்த ஏரியாவோட கவுன்சிலர். கவுன்சிலர் தானே மேடம், கடவுள் இல்லையே. ராசாத்தி, அவங்க ஹஸ்பண்ட் அரசியல்ல பெரும் புள்ளி. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சாரின்னு கேட்டு பிரச்சனையை முடிங்க. என்ன மேடம், நீங்க பிரின்சிபால் மாதிரி பேசாம கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசுறீங்க? நான் எதுக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? முடியாது. நான் சொல்றத கேட்கலனா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. குருவுக்கு அப்புறம் தான் தெய்வமே. அப்படிப்பட்ட குருவை எப்படி மதிக்கணும்னு கூட இவங்களுக்கு தெரியல. நீங்க என்னடானா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? இங்க பாருங்க மேடம், நான் ஒரு ஆசிரியரா ஒரு குருவா என் கடமையை தான் நான் செஞ்சேன். நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க, என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இவளை நான் சும்மா விட மாட்டேன். என் புருஷன் கட்சி மீட்டிங்க சென்னைக்கு போயிருக்காரு. வரட்டும், இவளை இந்த ஊரை விட்டே துரத்துறேன். டேய் தம்பி, நீ கிளாஸுக்கு போ. டேய் வாங்கடா. நாம் சாப்பிடும் முன் கைகளை எப்படி கழுவ வேண்டும்? சஞ்சீவ் சுமாரு. கைகளை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும்? சோப்பு போட்டு 1 நிமிடம் நன்றாக தேய்க்க வேண்டும். அனைத்து விரல் இடுக்குகளிலும் நன்றாக தேய்க்க வேண்டும். எப்போதும் நன்றாக சுத்தமான நீரில் கைகளை கழுவ வேண்டும். சஞ்சீவ், வலிக்குது, சொன்னா கேளு. தினமும் காலையில் குளிக்க வேண்டும். 2 முறை பல் தேய்க்க வேண்டும். ஏய், நான் தான் வலிக்குதுன்னு சொல்றேன்ல, பிச்சிருவேன். பூமிகா, எழுந்துரு. எதுக்காக அவனை அடிச்ச? இல்ல மிஸ், நான் எதுவும் பண்ணல, அவன்தான். எதுவும் பேசாத, இங்க வா. நான் ஒன்னும் பண்ணல மிஸ். நீ போய் முட்டி போடு போ. முட்டி போடுன்னு சொல்றேன்ல. கிளாஸ் முடியற வரைக்கும் நீ முட்டி போட்டுட்டே தான் இருக்கணும். நான் எந்த தப்பும் பண்ணல மிஸ். பேசாதன்னு சொன்னேன்.
இருக்கா? அத்தை அத்தை அத்தை, என்னாச்சுப்பா? பூமிகா கிளாஸ்ல முட்டி போட்டுட்டு இருக்கா. அவ அழுதுகிட்டே இருக்கா. என்ன சொல்ற? ஆமா அத்தை, உடனே வாங்க. வாங்க. சரி, நான் இப்ப வந்துடுறேன். பூமிகா, நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். புரியுதுல ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம சுத்தமா இருக்கணும். நாம மட்டும் இல்ல, நம்ம வீடும் சுத்தமா இருக்கணும். என்ன மிஸ், ஏன் என் பொண்ணு இப்படி முட்டி போட வச்சிருக்கீங்க? கிளாஸ்ல பாடம் நடத்துறத கவனிக்காம பின்னாடி இருக்கிற பையனை அடிச்சா, அதனாலதான் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன். பூமிகா, நீ என்னடா பண்ண? அம்மா, அவன் என் தலைமுடிய பிடிச்சு இழுத்தான். நான் வேணா வலிக்குதுன்னு சொன்னேன். அவன் மறுபடியும் பிடிச்சு இழுத்தான். என்னால வலி தாங்க முடியலம்மா. என்ன மிஸ், அந்த பையன் தப்பு பண்ணிருக்கான், அவனை என்ன ஏதுன்னு விசாரிக்காம எவ்வளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது மிஸ். அவன் தப்பு பண்ணா என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு அவனை எதுக்கு அடிக்கணும்? இங்க பாருங்க, நான் பாக்கும்போது இவதான் அந்த பையனை அடிச்சா. நீங்க வேணா பூமிகாவோட அக்கா ஸ்வேதா கிட்ட கேட்டு பாருங்க. ஸ்வேதா, இங்க வா. ஸ்வேதா, நீயே சொல்லு, என்ன நடந்துச்சுங்க? ஆமா சித்தி, பூமிகா தான் அவனை அடிச்சா. நான் பார்த்தேன். சரி, நீ போய் உட்காருமா. இப்ப தெரியுதுங்களா? அதுக்காக பச்சை புள்ளைய இப்படிதான் முட்டி போட வைப்பீங்களா? இது ஹராஸ்மெண்ட், சட்டப்படி குற்றம். இங்க பாருங்க, நீங்களும் இங்க ஒரு டீச்சரா ஒர்க் பண்றீங்க. அதுக்காக என்கிட்ட வந்து சட்டம்லாம் பேசாதீங்க. இவங்களுக்கு நான் தான் கிளாஸ் டீச்சர். நீங்க உங்க கிளாஸ போய் பாருங்க. சரி, நீ வா. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பூமிகா, எழுந்துரு. பாத்து. பூமிகா, வலிக்குதா? வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? அழாத செல்லம். காலை பாரு.
ஒண்ணும் இல்ல ரொம்ப வலிக்குதா செல்லம்? சரி, சரியா போயிடும். சரியா? வா. ஓ, சரி. அழாதம்மா. நான் தப்பு பண்ணலம்மா. அது எனக்கு தெரியும்டா செல்லம், நீ அழாத. அம்மா, 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 அம்மா. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? இவ்ளோ சந்தோஷமா வர? ஏதாவது நல்ல விஷயமா? ஆமாம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொல்லு ஸ்வேதா, என்ன நடந்துச்சு? நீ இவ்ளோ ஹாப்பியா சொல்றத பார்த்தா இன்ட்ரெஸ்ட் கூடிட்டே போகுது. சொல்லு சொல்லு. அம்மா, பூமிகாவ மிஸ் ஒரு பையனை அடிச்சிட்டான்னு சொல்லி முட்டி போட வச்சுட்டாங்க. முட்டி வலிக்குதுன்னு அழுதுட்டே இருந்தா. அப்படியா? அவ என்ன பண்ணா? எதுக்கு முட்டி போட சொன்னாங்க மிஸ்? அம்மா, பின்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் அவகிட்ட ஏதோ விளையாடினான்னு பூமிகா அவனை அடிச்சிட்டாமா. அத மிஸ்ஸே பாத்துட்டாங்க. அவ இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால மிஸ் டென்ஷன் ஆகி அவளை முட்டி போட வச்சுட்டாங்க. அம்மா, இந்த விஷயம் ராசாத்திக்கு தெரியுமா? சித்திக்கு தெரியுமே. சித்தப்பாவும் சித்தியும் விஜய் மாமாவும் வந்தாங்க. ஓ, அப்படியா? ராசாத்தி அவ புள்ள முட்டி போட்டு நிக்கிறத பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாளே. மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவதான் சொல்லிட்டு இருக்கால. சரி செல்லம், நீ சொல்லு. ராசாத்தி சித்தி ஃபீல் பண்ணி மிஸ் கிட்ட அவளை எழுந்திருக்க சொன்னாங்க. ஆனா எங்க மிஸ் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ முட்டி போட்டுதான் ஆகணும்னு சொன்னாங்க. ராசாத்தி சித்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நர்மதா மேம் என்ன கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க. நான் வந்து ஆமா பூமிகா தான் தப்பு பண்ணான்னு போய் சொல்லிட்டேம்மா. அந்த பீரியட் முடியற வரைக்கும் அவ முட்டி போட்டுக்கிட்டே தான் இருந்தா. அத சித்தி சித்தப்பா பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. என் புள்ளனா என்ன சும்மாவா? இனிமேயும் இப்படிதான் இருக்கணும். சொல்லு ஸ்வேதா, அதுக்கப்புறம் பூமிகாக்கு என்ன ஆச்சு? அவ முட்டி போட்டு அழுதுட்டே இருந்தாமா. ஸ்வேதா, இங்க வா. என்ன பாட்டி? பூமிகாவுக்கு என்ன ஆச்சு? இல்ல பாட்டி, பூமிகாவ கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் பின்னாடி இருந்து ஜடைய பிடிச்சு இழுத்துட்டான். அவனை பூமிகா அடிச்சா. அத மிஸ் பார்த்துட்டு பூமிகாவை முட்டி போட வச்சுட்டாங்க. பேத்திய முட்டி போட வச்சு டார்ச்சர் பண்ணவ எவ? அந்த மிஸ் பேர் என்ன? நர்மதா மிஸ் பாட்டி. உனக்கு அவ வீடு தெரியுமா? ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு பாட்டி, எனக்கு தெரியும். சரி, நீ என் கூட வா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு.
பாட்டி. நர்மதா மிஸ், நர்மதா மிஸ். இதோ வரேன். வா ஸ்வேதா, உள்ள வாங்கம்மா, உட்கார்ந்து பேசலாம். என் பாட்டி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. உள்ள வந்து உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உன் வீட்டுக்கு நான் ஒன்னும் விருந்து சாப்பிட வரல. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் பூமிக்காவையே முட்டி போட வச்சியா? அது வந்துமா, கிளாஸ் ரூம்ல தப்பு பண்ணா, பின்னாடி இருந்த பையனை அடிச்சா, அதனாலதான். போது நிறுத்து. உனக்கு என்ன பெரிய துரோணாச்சாரியாருன்னு நினைப்பா? குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல நீ கத்துக்க. என் பேத்திய முட்டி போட வச்சதுக்கு இப்பவே அந்த ஸ்கூல்ல இருந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், பாக்குறியா? இங்க பாரு, என் பேத்திக்காக மட்டும் நான் இப்படி பேசல, எல்லா குழந்தைங்களுக்காகவும் சேர்த்துதான் பேசுறேன். குழந்தைங்களை திருத்துறோங்கிற பேர்ல கொடுமைப்படுத்த கூடாது. அடிச்சா குழந்தைங்க திருந்துவாங்கங்கிறது அந்த காலம். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி படிப்பை மாத்துறீங்கல்ல, அதே மாதிரி படிக்கிறவங்க கிட்ட நடந்துக்கிற முறைய நீங்க மாத்திக்கங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? அது வந்துமா, நான் ஒன்னும் பேசாத. நீ ஒரு டீச்சருங்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏடா குணமா ஏதாவது பண்ண, ஜாக்கிரதை. வா ஸ்வேதா. என்னம்மா இனியா, பெரியப்பா, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன், என்னாச்சு? இல்ல, பூமிகாவை ஸ்கூல் மிஸ் ஒட்டி போட சொன்னாங்கன்னு ஸ்வேதா மரகதன் கிட்ட சொல்ல, அவ டென்ஷன் ஆகி ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு அந்த மிஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? இதுக்கு எதுக்கு அத்தை மிஸ் வீடு வரைக்கும் போகணும்? பூமிகா, பூமிகா, என்னம்மா? அத்தை, என்ன அத்தை இது? ஏன் இப்படி பண்ணீங்க? அவ ஏன் பேத்திய முட்டி போட வச்சிருக்கா? இவ பிஞ்சு கால் எவ்வளவு வலிச்சிருக்கும். பூமிகா செல்லம், கால் ரொம்ப வலிக்குதா? அந்த மிஸ் அவ வீட்டுக்கே போய் உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துட்டேன் தெரியுமா? அத்தை, பள்ளிக்கூடத்துல நடந்த விஷயத்துக்கு நீங்க மிஸ் வீடு வரைக்கும் போய் மிரட்டினது தப்பு. பூமிகாவோட டீச்சர் அவங்க கடமையை தான் பண்ணிருக்காங்க. என்ன கொஞ்சம் கடுமையா நடந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் பேத்தியை இப்படி பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டதும் என் மனசு தாங்கல ராசாத்தி. அதான் போய் திட்டிட்டு வந்துட்டேன். அத நீ தப்புன்னு சொல்றியா? அத்தை, இந்த விஷயத்தை ஏன் இவ்ளோ பெருசு பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு ராசாத்தி. சின்ன புள்ளைய இப்படி பண்ணலாமா? வாயால சொல்லிதான் திருத்த பாக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா டீச்சர் வீடு வரைக்கும் போய் அவங்கள மிரட்டினது ரொம்ப தப்பு. டீச்சர் கிட்ட நாம அப்படிலாம் நடந்துக்க கூடாது. நம்ம பிள்ளைங்கள பாதி நாள் நாம பாத்துக்கிட்டா பாதி நாள் டீச்சர்ஸ் தான் பாத்துக்கிறாங்க. நானும் ஒரு டீச்சருங்கிற முறையில சொல்றேன், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. என்ன ராசாத்தி, நீ என்ன சொல்ற? என் பேத்திய அவங்க கொடுமைப்படுத்தினாங்க,
அது எனக்கு தெரிய வரப்போ நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அவங்க அத்தை, நானும் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதென்ன அந்த பேத்திக்கு ஒண்ணு நான் மட்டும் அப்படி துடிக்கிறீங்க? ஏன் பொண்ணெல்லாம் உங்களுக்கு பேத்தியே இல்லையா?